ஆகாஷ் வைஷ்ணவியை விட்டு போனதால் ஏதாவது உதவி கேட்க அவள் தீரஜின் அலுவலகத்தில் வந்து நின்றாள். ரிசப்ஷனிஸ்ட் தீரஜிடம் பேசி முடித்ததும் வைஷ்ணவி, அவர் என்ன சொன்னாரு என்று ஆர்வத்துடன் கேட்டாள். அதற்கு ரிசப்ஷனிஸ்ட், நீங்க உள்ள போலாம் என்றாள். இதைக் கேட்டு வைஷ்ணவி மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தாள். அவள் உடனடியாக உள்ளே செல்ல திரும்பினாள். ஆனால் அவள் ஒரு அடி முன்னோக்கி வைப்பதற்குள் பின்னாலிருந்து ஒரு பெண்ணின் குரல், அவன் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டது. இந்த குரலை கேட்டு வைஷ்ணவி திரும்பி பார்த்தாள். அது வேறு யாருமல்ல, அம்பிகாதான். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அதனால் ரிசப்ஷனிஸ்ட் வைஷ்ணவிக்கு உதவி செய்து, 3rd floor, லெஃப்ட் ஃப்ரம் த லெஃப்ட், 2nd cabin என்றாள். அதற்கு வைஷ்ணவி, தேங்க்யூ சோ மச் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். வைஷ்ணவி மாடிக்கு வந்தபோது தீரஜ் அவனது கேபினில் ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டாள். உண்மையில் தீரஜுக்கு ஆகாஷை பற்றி வைஷ்ணவியிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் ஃபைல்களை பார்ப்பது போல் ஒரு சாக்குப்போக்கை தேடிக்கொண்டிருந்தான். வைஷ்ணவி ஏன் இங்கே வந்தாள் என்பது அவனுக்கு தெரியும். எந்த சாக்குப்போக்கும் கண்டுபிடிக்கும் முன் வெளியிலிருந்து ஒரு குரல், மே கமன் தீரஜ் என்று வந்தது. எஸ் ப்ளீஸ் கமன் என்று தீரஜ் சொன்னான். வைஷ்ணவியை உள்ளே பார்த்ததும் அவன் கையில் இருந்த ஃபைலை மேசையில் வைத்துவிட்டு வைஷ்ணவியை பார்த்தான். அவன் அவள் மீது பரிதாபப்பட்டான். அவள் ஆகாஷுடன் எப்படி இருந்தாள் என்றும் அவன் சென்ற பிறகு இப்போது எப்படி இருக்கிறாள் என்றும் அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. வைஷ்ணவியும் நம்பிக்கையான கண்களுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். தீரஜ் மெதுவாக, நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால ஸ்ட்ரெயிட்டா என்னன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன் என்றான். உடனே வைஷ்ணவி, எனக்கு ஒரு ஜாப் வேணும் என்றாள். இதைக் கேட்ட தீரஜ் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, சாரி, இப்ப இந்த கம்பெனில எந்த வேகன்சிஸும் இல்ல என்றான். ஆனால் வைஷ்ணவி, தீரஜ் நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். சாரி, நீங்க எனக்கு ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் கொடுத்தாலும் போதும், எனக்கு சேலரி கூட அதிகமா வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு ஒரு ஜாப் வேணும், அவ்வளவுதான். எனக்கு ஜாப் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல, ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க என்றாள். அதற்கு தீரஜ், உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது வைஷ்ணவி, உனக்கு மணி வேணும்னா அதை என்னால கண்டிப்பா கொடுக்க முடியும், ஆனா உனக்கு இங்க ஜாப் கொடுக்க முடியாது என்றான். இதை சொல்லிவிட்டு தீரஜ் வைஷ்ணவி முன் கைகளை கோப்பினான். உண்மையில் வைஷ்ணவியை அங்கே வேலைக்கு அமர்த்துவதன் மூலம் அவன் தாத்தா அதியமானின் அதிருப்தியை பெற விரும்பவில்லை. ஆகாஷ் ஓடிப்போனது அதியமானுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் வேலை தேடி இங்கு வருவார்கள். ஆனால் அதியமான் தனது ஊழியர்களை அதிகரித்து நஷ்டத்தை சந்திக்க விரும்பவில்லை. இது தவிர வைஷ்ணவி சர்வாவின் முன்னாள் காதலி என்பதையும் வேதிகா அவனுடைய மனைவி என்பதையும் தீரஜ் நினைவில் வைத்திருந்தான். வைஷ்ணவி அவர்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறாள் என்பதை வேதிகா கண்டுபிடித்தால் தீரஜை வேதிகா சும்மா விட்டு வைக்க மாட்டாள். தீரஜின் பதிலை கேட்டதும் வைஷ்ணவியும் அங்கிருந்து கிளம்பினாள். தீரஜிடம் உதவி கேட்டு வந்தது அவளுக்கு மிகப்பெரிய முட்டாள்தனமாக தோன்றியது. எப்படியிருந்தாலும் தீரஜ் அவளுடைய நண்பன் அல்ல, ஆகாஷின் நண்பன். தீரஜை இந்த பார்வையில் பார்த்தபோது அவன் ஆகாஷின் நண்பன் அல்ல, அவனுடைய பணத்தின் நண்பன் என்று வைஷ்ணவி உணர்ந்தாள். வைஷ்ணவி இந்த எண்ணங்களுடன் கீழே வந்தபோது அம்பிகா இன்னும் கைகளை கட்டிக்கொண்டு வரவேற்பறையின் அருகே நிற்பதைக் கண்டாள். அவளை பார்த்ததும் வைஷ்ணவி கீழே வருவதற்காக காத்திருப்பது போல் தோன்றியது. வைஷ்ணவி அவள் முன் வந்தவுடன் அம்பிகா பேச ஆரம்பித்தார். ஆகாஷ் இந்தியாவை விட்டு வெளியே போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் போனதுக்கு அப்புறம் அவனோட கம்பெனியிலிருந்து நிறைய பேர் இங்க வேலை தேடி வராங்க. நீயோ அதுக்கு தானே இங்க வந்த? நான் சொல்றது சரியா என்றார். இந்த கேள்வியை கேட்ட வைஷ்ணவி அம்பிகாவின் கண்களை பார்த்தாள். அம்பிகா வைஷ்ணவியை அவமானப்படுத்த முயன்றாலும் வைஷ்ணவி அவள் வார்த்தைகளை மனதில் கொள்ள முடியவில்லை. அதனால் அவள் அம்பிகாவிடம், ஐ எம் ரியலி சாரி மேடம், உங்களையும் தீரஜையும் நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு இப்போதைக்கு கண்டிப்பா ஒரு ஜாப் வேணும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜாப் கேட்டுதான் நான் இங்க வந்தேன். ஆனா மிஸ்டர் தீரஜ் இப்போதைக்கு இங்க எந்த வேகன்சியும் இல்லேன்னு சொல்லிட்டாரு என்றாள். அதை கேட்ட அம்பிகா, ஆமா, தீரஜ் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. இப்போதைக்கு நானே இந்த கம்பெனில வந்து எனக்கு ஜாப் வேணும்னு சொன்னாலும் எனக்கும் அதேதான் சொல்லியிருப்பான் என்றார். இதை கேட்ட வைஷ்ணவியின் இதயம் நொறுங்கியது.
இனிமேல் அவளால் அங்கே இருக்க முடியவில்லை. அதனால் உடனே அங்கிருந்து செல்ல முடிவு செய்தாள். ஆனால் அவள் செல்வதற்குள் அம்பிகா புன்னகையுடன், "ஆனா உனக்காக ஒரு பெஸ்ட் ஜாப் என்கிட்ட இருக்குது" என்றாள். இதைக் கேட்டதும் வைஷ்ணவியின் இதயத்தில் ஒரு நம்பிக்கை எழுந்தது. அவள் உடனே, "நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் எதையும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்" என்றாள். அதைக் கேட்ட அம்பிகா வைஷ்ணவியை மேலும் கீழும் பார்த்து, "நீதான் சர்வாவோட எக்ஸ் இல்லையா?" என்று கேட்டாள். இதைக் கேட்டதும் வைஷ்ணவி தயங்கினாள். வேலைக்கும் சர்வாவின் முன்னாள் காதலியாக இருப்பதற்கும் நேரடி தொடர்பு என்னவென்று அவளுக்கு புரியவில்லை. ஒரு கணம் தயங்கிய பிறகு மெதுவாக ஆம் என்று தலையசைத்தாள். அதை பார்த்து அம்பிகா சிரித்துக்கொண்டே, "ஓகே, அப்படின்னா நாம் ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் சொல்றத நீ பண்ணா நான் உனக்கு நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் தருவேன்" என்றாள். அதற்கு வைஷ்ணவி, "மேடம், ஆனா நான்" என்று அவள் வார்த்தைகளை முடிக்கும் முன் அம்பிகா அவளை குறுக்கிட்டு, "1 கோடி தரேன்" என்றாள். இந்த தொகையை கேட்டதும் வைஷ்ணவியின் கண்கள் விரிந்தன. 1 கோடியுடன் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் அவளால் அவள் நினைத்ததை செய்ய முடியும். ஆனால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு இன்னும் தெரியவில்லை. வைஷ்ணவி அம்பிகாவின் முன் நின்று கொண்டிருந்த போது சர்வாவும் அவனது கம்பெனியில் பல எண்ணங்களை தீர்த்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தான். முதலில் அவன் ஹரிதாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். நேற்று இரவு முதல் ஹரிதா ஹனி ரோஸுடன் தொடர்பு கொண்டுள்ளாள் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே அவன் மனதில் மின்னியது. ஆனால் சர்வாவால் இந்த யோசனைக்கு பின்னால் ஒரு உறுதியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் மனதில், "ஆனா கருடன் ஏன் இதை பண்ணணும்? பிந்துவா அவன் கூட வச்சுக்கிட்டு ஹரிதாவை மட்டும் ஏன் பரத் கூட அனுப்பணும்? கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது" என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இன்று இரவு இந்த குழப்பத்திற்கு பின்னால் உள்ள ரகசியத்தை கண்டுபிடிப்பேன் என்று அவன் முடிவு செய்தான். அப்போதுதான் கேபின் கதவு தட்டப்பட்டது. சர்வா தன் சிந்தனையிலிருந்து வெளியே வந்து கதவை பார்த்து, "எஸ், கமன்" என்றான். கதவு திறந்தது. மாயா உள்ளே வந்து, "பாஸ், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா?" என்று கேட்டாள். அதற்கு சர்வா தலையசைத்து, "எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். நான் இப்ப புதுசா ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கேன். ஆனா அதை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா வர வரைக்கும் அதை நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால அதை க்ளோஸ் பண்றதுக்கும் ஒரு நியூ பிசினஸ் ஐடியாவை கண்டுபிடிக்கவும் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். அதனால அந்த 2 ஒர்க்கையும் இப்ப நான் உனக்கு கொடுக்கலான்னு விரும்புறேன். சோ யூ ஹாவ் டு டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன சொல்ற?" என்று கேட்டான். சர்வாவிடமிருந்து இதை கேட்டதும் மாயா மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. அவள், நான் இந்த வேலைக்கு உடனே ரெடி பாஸ்" என்றாள். அதற்கு சர்வா, "தட்ஸ் குட். அப்போ அதை உடனே ஸ்டார்ட் பண்ணிரு" என்றான். அதைக் கேட்ட மாயா, "எஸ் பாஸ்" என்றாள். சர்வா உடனே, "அப்படின்னா நீ உடனே அங்க போய் என்னன்னு பாரு. இந்த ஜாபுக்கான எக்ஸ்ட்ரா போனஸ் இந்த மந்த் உனக்கு கொடுக்க சொல்றேன்" என்றான். அதைக் கேட்ட மாயா, "தேங்க்யூ சோ மச் பாஸ். ஐ வில் டூ மை பெஸ்ட்" என்றாள். அதை மாயா சொன்னதும் சர்வா ஒரு புன்னகையுடன் கம்பெனி விவரங்களை சொல்ல ஆரம்பித்தான். சர்வா மாயாவுக்கு கம்பெனி விவரங்களை விளக்கிக் கொண்டிருந்த அதே நேரம் அம்பிகாவும் வைஷ்ணவியை தன் கேபினுக்கு அழைத்து வந்திருந்தாள். அம்பிகா வைஷ்ணவியை அமரச் சொன்னாள். ஆனால் உட்காருவதற்கு முன் வைஷ்ணவி, "நான் என்ன பண்ணணும் மேடம்?" என்று கேட்டாள். அதைக் கேட்ட அம்பிகா சிரித்துக்கொண்டே, "ஃபர்ஸ்ட் நீ உட்காரு" என்றாள். வைஷ்ணவிக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தாள். இருந்தாலும் அம்பிகாவின் கட்டளைப்படி அவள் அமர்ந்தாள். அம்பிகா அவளின் இருக்கையில் அமருவதற்குள் வைஷ்ணவி மீண்டும், "நான் யாரையாவது கொல்லணும்னு சொல்ல போறீங்களா மேடம்?" என்று கேட்டாள். இதைக் கேட்ட அம்பிகா வைஷ்ணவியை ஒரு கணம் பார்த்துவிட்டு சத்தமாக சிரித்தாள். பிறகு, "தட்ஸ் சோ ஃபன்னி. நீ ரொம்ப நல்லா காமெடி பண்ற. ஆனா உன்னால எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? ஆனா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண சொல்ல போறதில்ல. அதோட யாரையும் கொல்ல நான் உன் கூட டீல் போடல" என்றாள். இதைக் கேட்டதும் வைஷ்ணவி கொஞ்சம் நிம்மதியடைந்து புன்னகையுடன், "அப்படி கேட்டதுக்கு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க மேடம். நீங்க 1 கோடின்னு சொன்னதுனால நான் அப்படி நினைச்சிட்டேன்" என்றாள். அம்பிகா அவளின் சந்தேகத்தை மேலும் தெளிவுபடுத்த, "நான் உனக்கு கொடுக்க போற ஜாப்ல நீ யாரையும் கொல்லவோ இல்ல அவங்கள காயப்படுத்தவோ தேவையில்லை. நான் உனக்கு கொடுக்க போறது ரொம்ப சிம்பிள் ஜாப் தான்" என்றாள். அதைக் கேட்ட வைஷ்ணவி, "ரியலி? அப்படின்னா உடனே சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்?" என்று கேட்டாள்.
அதற்கு அம்பிகா, நீ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் உன்னை இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். இந்த வேலையில உன்னோட டார்கெட் சர்வா. அவனை உன்னை விட வேற யாருக்கும் நல்லா தெரியாது. அதனாலதான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். இப்ப நான் வேலைக்கு வரேன். இந்த வேலை ரொம்ப சிம்பிள் தான். சர்வாவை நீ உன்கூட ஒரு நைட் டேட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான் என்றாள். இதை கேட்டதும் வைஷ்ணவியின் புருவங்கள் உயர்ந்தது. அவள் தன் அகன்ற கண்களால் அம்பிகாவை முறைத்து பார்த்தாள். இதை கேட்டதும் வைஷ்ணவி அதிர்ச்சி அடைவாள் என்பது அம்பிகாவுக்கு தெரியும். அதனால் அவளை அமைதியாக்க அம்பிகா, ஆக்சுவலி நைட் டேட்னா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. சர்வாவை உன்கூட டேட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அந்த டைம்ல நீ அவனை லைட்டா கட்டி பிடிக்கணும். அப்புறம் அவன் கன்னத்துல ஒரு கிஸ், நெத்தியில ஒரு கிஸ், முடிஞ்சா அவனோட லிப்ஸ்ல ஒரு கிஸ். அது மட்டும் போதும். அதை வச்சு சர்வா வேதிகாவை ஏமாத்துறான்னு நான் ப்ரூவ் பண்ணிருவேன் என்றாள். இதை கேட்டதும் வைஷ்ணவி பெற்ற அதிர்ச்சி இன்னும் பெரிதாகியது. அவள் அம்பிகாவை விரிந்த கண்களால் பார்த்து கொண்டே, என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டாள். அதை கேட்ட அம்பிகா, அது உனக்கு தேவையில்லை. இப்ப சொல்லு, நீ எப்போ இந்த வேலையை முடிக்க போற என்று கேட்டாள். இதை கேட்டதும் வைஷ்ணவியின் குழப்பம் இன்னும் அதிகமானது. இதற்கு முன்பு அவள் சர்வாவுக்கு என்ன செய்தாள் என்பதை அவள் நினைவில் வைத்திருந்தாள். அதனால் முன்பு செய்ததை மீண்டும் செய்ய அவள் விரும்பவில்லை. வைஷ்ணவிக்கு பணம் தேவைப்பட்டாலும் அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, சாரி மேடம், என்னை மன்னிச்சிடுங்க, என்னால இத பண்ண முடியாது என்றாள். இதைச் சொல்லிவிட்டு வைஷ்ணவி வெளியே செல்ல தன் இடத்திலிருந்து எழுந்தாள். அம்பிகா ஒரு கணம் அவளை பார்த்தாள். அவளும் தன் இடத்திலிருந்து எழுந்து 2 கோடி என்றாள். இதைக் கேட்டதும் வைஷ்ணவியின் கால்கள் நின்று அம்பிகாவை பார்த்து திரும்பியது. வேதிகா மற்றும் சர்வாவின் விவாகரத்துக்காக அதியமானை சம்மதிக்க வைப்பது மிகவும் முக்கியம் என்பதை அம்பிகா அறிந்திருந்தாள். அவ்வாறு செய்யத் தவறினால் வேதிகா எப்போதும் சர்வாவுடன் சிக்கிக் கொள்வாள். மேலும் அம்பிகாவால் வேதிகாவிற்கு சிறந்த கணவனை கண்டுபிடிக்க முடியாது. அதியமானை சம்மதிக்க வைக்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது, சர்வாவை அவரது கண்களில் கெட்டவனாக காண்பிப்பது. சர்வாவை அதியமானின் கண்களில் கெட்டவனாக காட்டிவிட்டால் உலகில் எந்த சக்தியாலும் அவன் மீண்டும் விழுவதை தடுக்க முடியாது. இந்த நேரத்தில் அம்பிகாவால் இந்த வேலைக்கு வைஷ்ணவியை விட சிறந்த பலியாட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. வைஷ்ணவிக்கு வேலை இல்லை. அவளுடைய காதலன் அவளை விட்டுச் சென்று விட்டான். அத்தகைய சூழ்நிலையில் சர்வா விரும்பாவிட்டாலும் வைஷ்ணவிக்காக வருத்தப்படுவான் என்றும் இந்த பரிதாபம்தான் அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் என்றும் அம்பிகா உணர்ந்தாள். அம்பிகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது வைஷ்ணவியின் கால்கள் தரையில் சிக்கிக் கொண்டன. இவ்வளவு பெரிய தொகையைக் கேட்ட பிறகு அவள் விரும்பினாலும் தன் கால்களை தூக்க முடியவில்லை. இவ்வளவு பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும் என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். இந்த பணம் அவளுக்கு கிடைத்தவுடன் அவள் ஒரு நொடி கூட வேலை செய்ய தேவையில்லை. மாறாக அவளுக்கு வேலை செய்ய 2 அல்லது 4 பேரை வேலைக்கு அமர்த்தலாம். அப்போதுதான் அம்பிகா இன்னொரு சீட்டை தூக்கி போட்டாள். உனக்கு வேணும்னா நான் ஒரு 50 லட்சத்தை அட்வான்ஸா கொடுக்கறேன் என்றாள். இதைக் கேட்டதும் வைஷ்ணவியின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் மூச்சு வேகமாக வந்தது. அம்பிகா அவளுடைய பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். வைஷ்ணவி இந்த வேலைக்கு சம்மதிப்பாளா? சர்வா வைஷ்ணவியின் வலையில் விழுவானா? அம்பிகாவின் சதித்திட்டம் வெல்லுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.